வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நேற்று உடல் நலக்குறைவால் காலமானார். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல். தமிழக மக்களுக்கு நண்பராக விளங்கியவர் மன்மோகன் சிங். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். ஏமன் தலைநகர் சனாவில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். 2 பேர் உயிரிழந்த நிலையில் உயிர் தப்பினார் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ். ப்ரோ கபடி லீகின் பிளே ஆஃப் சுற்று. யூ மும்பா அணியை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது பாட்னா பைரேட்ஸ் அணி. இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு இடையேயான 4வது டெஸ்ட் போட்டி. முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டீவ் ஸ்மித் சதம் அடித்து அசத்தல். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல் நலக்குறைவு காரணமாக நேற்று இரவு காலமானார். உடல் நலக்குறைவு காரணமாக டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். 92 வயதான அவர் வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பலனின்றி காலமானார். இந்த நிலையில் காலமான மன்மோகன் சிங்கை காண்பதற்காக அக்கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி ஆகியோர் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சென்றனர். இதனை முன்னிட்டு மருத்துவமனையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் நாடு முழுவதும் 7 நாட்களுக்கு துக்கம் கடைபிடிக்கப்படும் என்றும் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளும் இன்று ரத்து செய்யப்பட உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. மேலும் மன்மோகன் சிங்கின் இறுதி சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு அனைத்து கட்சி தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். அதில் இந்தியா தனது தலைசிறந்த தலைவர்களில் ஒருவனான மன்மோகன் சிங்கின் இறப்பிற்கு துக்கம் அனுசிக்கிறது என்றும், அவர் எளிமையான இடத்தில் இருந்து மதிப்பிற்குரிய பொருளாதார நிபுணராக உயர்ந்து நிதி மந்திரி உட்பட பல்வேறு அரசாங்க பதவிகளிலும் பணியாற்றி பல ஆண்டுகளாக நமது பொருளாதார கொள்கையில் வலுவான முத்திரையை பதித்தார் என்று தெரிவித்தார். மேலும் துக்கமான இந்த நேரத்தில் எனது எண்ணங்கள் மன்மோகன் சிங்கின் குடும்பத்தினர், அவரது நண்பர்கள் மற்றும் எண்ணற்ற அபிமானிகளுடன் உள்ளதாக பதிவிட்டுள்ளார். அதேபோல் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் மறைந்த செய்தி மிகவும் வருத்தம் அளிப்பதாகவும், பெரும் தலைவரான அவரது அறிவாற்றலும் தலைமைத்துவமும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை முன்னோக்கி வழி நடத்தியதாக தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் மன்மோகன் சிங் அவர்களை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் காங்கிரஸ் பேரியக்கத்தை சேர்ந்த அனைத்து தோழர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதல்களையும் தெரிவித்துக் கொள்வதாக பதிவிட்டுள்ளார். இதேபோன்று பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, தவேக தலைவர் விஜய் உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல், தெற்கு ஆந்திர, வட தமிழக கடலோர பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் வலுவிழந்ததாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதன்படி தெற்கு வங்கக்கடலில் மத்திய பகுதிகளில் அடுத்த 3 நாட்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அடுத்த 3 நாட்களில் மேற்கு திசையில் தென்மேற்கு வங்கக்கடலில் இருந்து தென்மேற்கு இலங்கை நோக்கி நகரக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ப்ரோ கபடி லீக் தொடரில் யூ மும்பா அணியை வீழ்த்தி பாட்னா பைரேட்ஸ் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. 11வது ப்ரோ கபடி லீக் தொடரின் பிளே ஆஃப் போட்டிகள் நேற்று நடைபெற்றது. இந்த தொடரின் முதல் பிளே ஆஃப் போட்டியில் யூபி யோதாஸ் அணி வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது. இந்த நிலையில் 2வது பிளே ஆஃப் போட்டியில் பாட்னா பைரேட்ஸ், யூ மும்பா அணிகள் மோதின. இதில் சிறப்பாக ஆடிய பாட்னா அணி 31-23 என்ற புள்ளி கணக்கில் யூ மும்பா அணியை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது. இதனைத் தொடர்ந்து இன்று நடைபெறும் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஹரியானா ஸ்டீலர்ஸ், யூபி யோதாஸ் அணிகள், 2வது அரையிறுதி ஆட்டத்தில் தபாங் டெல்லி, பாட்னா பைரேட்ஸ் அணிகள் மோதவுள்ளன. திருவண்ணாமலையில் 1,60,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 25 இருசக்கர அவசர கால மருத்துவ வாகன சேவையை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், ஏவா வேலு ஆகியோர் தொடங்கி வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனா மரத்தூர் தாலுகாவிற்கு உட்பட்ட மலை கிராமங்களில் பழங்குடியினர் மற்றும் இதர மக்களின் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்வதற்காக
1,60,00,000 மதிப்பீட்டில் 25 இருசக்கர அவசர கால மருத்துவ வாகன சேவை தொடங்கப்பட்டது. இந்த சேவையினை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மற்றும் அமைச்சர் ஏவ வேலு ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து 4,65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அத்திப்பட்டு கிராமத்தில் கட்டப்பட்டுள்ள துணை சுகாதார நிலையம், கொம்மணந்தல் கிராமத்தில் கட்டப்பட்டுள்ள வட்டார பொது சுகாதார அலகு, நெடுங்குடம் கிராமத்தில் கட்டப்பட்டுள்ள துணை சுகாதார நிலையம் உள்ளிட்ட 10 புதிய கட்டடங்களை திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், கடைக்கோடி மனிதனுக்கும் 100% மருத்துவ சேவை அளிக்க வேண்டும் என்றும் முதல்வரின் அறிவுறுத்தலின் பேரில் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். கடலூரில் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை மேற்கொண்ட தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஊர்வலம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி பெய்த பலத்த மழையின் காரணமாக அப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை கணக்கீடு செய்ய தமிழக அரசு மற்றும் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் ஆகியோர் உத்தரவிட்டனர். அதன் அடிப்படையில் கணக்கீடு செய்ய நடவடிக்கை மேற்கொண்ட தமிழக அரசுக்கும் அமைச்சருக்கும் நன்றி தெரிவித்து காவிரி டெல்டா பாசன விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் இளங்கீரன், கொள்ளிடம் கீழணை பாசன விவசாய சங்க தலைவர் விநாயகமூர்த்தி ஆகியோர் தலைமையில் கடை வீதியில் ஊர்வலமாக வந்து வட்டாட்சியர் சிவகுமாரிடம் மனு அளித்தனர். இதில் குமராட்சி ஊராட்சி தலைவர் தமிழ்வாணன், மகாலிங்கம், செல்வகுமார் மற்றும் 60க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக பேச வேண்டும் என்பதை விட திமுகவிற்கு எதிராக பேச வேண்டும் என்பதிலேயே பாஜக குறிக்கோளாக இருக்கிறது என்று தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த விசிக தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் திமுகவை சார்ந்தவர் என அண்ணாமலை தெரிவித்த கருத்துக்கு பதிலளித்த அவர், பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக பேச வேண்டும் என்பதை விட திமுகவிற்கு எதிராக பேச வேண்டும் என்பதிலேயே பாஜக குறிக்கோளாக இருக்கிறது என்று தெரிவித்தார். மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர் கைது செய்யப்படாமல் இருந்தால் அதை அரசியலுடன் இணைத்து பேசலாம் என்றும், குற்றம் சாட்டப்பட்டவர் கைது செய்யப்பட்ட பிறகும் அரசியல் செய்வது நாகரிகமான அரசியல் அல்ல என்று தெரிவித்தார். சம்பந்தப்பட்டவர் எந்த கட்சியை சார்ந்தவர் என்று குற்றம் சுமத்துவதிலே எந்த பொருளும் இல்லை. அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு குற்றவாளி அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர். குற்றம் சாட்டப்பட்டவர் கைது செய்யப்படாமல் இருந்தால் அதிலே அரசியலை இணைத்து பேசலாம். கைது செய்யப்பட்ட பிறகும் அரசியல் செய்வது நாகரிகமான அணுகுமுறை அல்ல. பாரதிய ஜனதா கட்சி ஆளுங்கட்சியின் மீது ஏதேனும் குற்றம் சொல்ல வேண்டும், களங்கத்தை சுமத்த வேண்டும் என்பதிலேயே குறியாக இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை விட திமுக அரசுக்கு எதிராக ஏதேனும் குற்றம் சொல்ல வேண்டும் என்பதிலேயே அவர்கள் குறியாக இருக்கிறார்கள். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் ஜனநாயக ரீதியாக கேள்விகள் கேட்பவர்களுக்கும் போராடுபவர்களுக்கும் இந்த அரசு உரிய பதில் அளிக்க வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாலியல் பலாத்கார துயர சம்பவம் குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் இதுவரை பதிலளிக்காதது ஏன் என்றும், அங்கு திடீரென்று சிசிடிவி கேமராக்கள் பழுதானது ஏன் என்றும், மாணவர்கள் போராட்டம் நடத்தும் வரை குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்யாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் ஆர்ப்பாட்டம் செய்பவர்களை அடக்குவதால் மாணவிக்கு நடந்த கொடூரம் இல்லை என்று ஆகிவிடாது. எனவே ஜனநாயக ரீதியாக கேள்விகள் கேட்பவர்களுக்கும் போராடுபவர்களுக்கும் இந்த அரசு உரிய பதில் அளிக்க வேண்டும் என்றும் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கோவையில் உள்ள ஈஷா யோகா மையத்தின் 31வது மகா சிவராத்திரி விழா வரும் பிப்ரவரி 26ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தென்கையிலாய பக்தி பேரவையின் தன் ஆர்வலர் மகேந்திரன் தெரிவித்துள்ளார். கோவையில் உள்ள ஈஷா யோகா மைதானத்தில் 31வது மகா சிவராத்திரி விழா குறித்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தென்கையிலாய பக்தி பேரவையின் தன்னார்வலர் மகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வரும் பிப்ரவரி 26ஆம் தேதி 31வது மகா சிவராத்திரி விழா நடைபெற உள்ளதாகவும், தென்கையிலாய பக்தி பேரவை சார்பில் ஆதியோகி ரத யாத்திரை நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். இதில் தமிழகம் முழுவதும் 60 நாட்களில் 30,000 கிலோமீட்டர் பயணிக்க உள்ள ஆதியோகி ரதம் சென்னையில் வரும் டிசம்பர் 30ஆம் தேதி முதல் வலம் வர உள்ளதாக தெரிவித்தார். மேலும் சிவயாத்திரை எனும் பாத யாத்திரையில் தமிழ்நாடு, தெலுங்கானா மற்றும் கர்நாடகாவில் இருந்து ஆதியோகி சிவன் திருவுருவம் தாங்கிய 6 தேர்களை இழுத்தபடி அடியார்கள் வர உள்ளதாக தெரிவித்தார்.
பின்னர் சத்குருவின் சிவராத்திரி நேரலை காணும் பக்தர்களுக்கு சத்குருவின் ஆனந்த அலி புத்தகம் மற்றும் மகா அன்னதானம் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். கோவில் இருக்கிற ஆதியோகியை போய் நேராக தரிசிக்க முடியாதவங்க அவங்க ஊரில் அவங்க இடத்துலையே ஆதியோகியை தரிசிக்கிற விதமாகவும் ஒவ்வொரு வருஷமும் ஆதியோகி ரத யாத்திரை தென்கைலாய பக்தி பேரவை சார்பில் நடத்தப்படுது. இந்த வருஷ ஆதியோகி ரத யாத்திரை கோவிலில் இருக்கிற ஆதியோகி சிலைக்கு முன்பு வெகு விமர்சையாக தொடங்கி வைக்கப்பட்டுச்சு. இதில் தமிழகத்தோட வடக்கு மற்றும் மேற்கு பகுதியில் பயணிக்க இருக்கிற யாத்திரையை கடந்த 22ஆம் தேதி தவத்திரு பேரூர் ஆதீனம் மருதாச்சல அடிகளார் அவர்களால் மற்றும் தவத்திரு சிரவை ஆதீனம் குமரகுருபர சுவாமிகளால் விமர்சையாக தொடங்கி வைக்கப்பட்டுச்சு. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே விவசாய நிலத்தில் கொட்டகை அமைப்பதற்காக தோண்டி வைக்கப்பட்டிருந்த பள்ளத்தில் விழுந்த 2 சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி ஆத்தங்கரை விடுதி கிராமத்தை சேர்ந்த முத்துக்குமார் என்பவரது வீட்டின் அருகே உள்ள வயலில் கொட்டகை அமைப்பதற்காக பள்ளம் தோண்டப்பட்டது. அந்த பள்ளத்தின் அருகே அதே ஊரை சேர்ந்த 2 சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக பள்ளத்தில் தவறி விழுந்துள்ளனர். மேலும் மழை காரணமாக பள்ளத்தில் நீர் தேங்கி இருந்ததால் சிறுவர்கள் இருவரும் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். இதையடுத்து சடலமாக மிதந்த அஸ்வின் மற்றும் புவனேஸ்வரன் ஆகிய 2 சிறுவர்களின் சடலங்களையும் அவர்களது பெற்றோர் கிராம மக்கள் உதவியுடன் மீட்டனர். பின்னர் தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சிறுவர்களின் உடல்களை உடற்கூறு ஆய்வு செய்வதற்காக கேட்டபோது மறுப்பு தெரிவித்த பெற்றோர் காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினர் பெற்றோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சிறுவர்களின் உடல்களை மீட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் ஆத்தங்கரை விடுதி கிராமத்தினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானல் சின்னூர் மலை கிராம மக்களுக்கு 5,34,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கல்லாற்றின் குறுக்கே பாலம் கட்டுவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வெள்ளக்கவி ஊராட்சியில் உள்ள சின்னூர் மலை கிராமத்திற்கு செல்லும் ஒரே பாதையான பெரியகுளம் வழித்தடத்தில் 2 ஆறுகள் உள்ளது. இவ்விரு ஆறுகளின் குறுக்கே பாலம் இல்லாத நிலையில் அங்கு வசிக்கும் பழங்குடியின மலைவாழ் மக்கள் ஆற்றின் குறுக்கே பாலம் மற்றும் சாலை அமைத்து தர வேண்டி தொடர் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதையடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நேரில் ஆய்வு செய்து முதல் கட்டமாக 5,34,00,000 ரூபாய் செலவில் காட்டாற்றின் குறுக்கே புதிய கான்கிரீட் பாலம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றிய திட்ட அலுவலர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மலை கிராம மக்கள் ஒன்றிணைந்து பூமி பூஜை செய்தனர். இந்த தொகுதி கிட்டத்தட்ட 55% மலைப்பகுதிகள் நிறைந்த பகுதி. மலைப்பகுதி, மலையினுடைய அடிவார பகுதிகள் தான் இந்த தொகுதியிலே கிட்டத்தட்ட 65% இருக்கக்கூடிய ஒரு இயற்கை சூழல். இப்படிப்பட்ட பகுதியில் நீண்ட கால கோரிக்கைகள் நிறைய இருக்கிறது. இன்றைக்கு கிட்டத்தட்ட நீண்ட கால கோரிக்கைகளை விரைந்து முடிப்பதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு, குறிப்பாக துணை முதல்வர் அவர்கள் அதற்கு துணையாக இருந்திருக்கிறார். இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர், மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐயா IPR அவர்கள் அதில் பெருமுயற்சி எடுத்து இந்த பணிகளை எல்லாம் விரைந்து நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முதுகெலும்பாக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இந்த பணியை இன்றைக்கு நாங்கள் அனைவரும் இணைந்து தொடங்கியிருக்கிறோம். காரைக்காலில் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் சைக்கிளில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் பொதுமக்கள் சாலைகளை சீரமைத்து தரும்படி மாவட்ட ஆட்சியர் மணிகண்டனிடம் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்றது. இந்நிலையில் சாலை சீரமைக்கும் பணிகள் மணிகண்டன் சைக்கிள் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சாலை சீரமைப்பை விரைந்து முடிக்க பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் உத்தரவிட்டார். திருப்பத்தூரில் 360 கிலோ குட்கா பொருட்களை காரில் கடத்தி வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நெக்குத்தி சுங்கசாவடியில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் முன்னால் சென்று கொண்டிருந்த கார் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்றுள்ளது. இந்த நிலையில் விபத்தில் சேதமடைந்த கார் ஓட்டுநர் சம்பந்தப்பட்ட காரை துரத்தி சென்றுள்ளார். அப்போது விபத்தை ஏற்படுத்தி சென்ற கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது.
தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வாணிகம்பாடி கிராமிய காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட போது காரில் 24 மூட்டைகளில் 360 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. இதையடுத்து ராஜஸ்தான் மாநிலம் ஜாலூர் மாவட்டத்தை சேர்ந்த நர்சாராம் என்பவரை கைது செய்த போலீசார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அபுதாபியில் நடைபெற்ற தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டியில் 3ஆம் இடம் பிடித்த சீர்காழி பள்ளி மாணவனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி விவேகானந்தா கல்வி குழுமத்தின் தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் சஞ்சீவ் அபுதாபியில் நடைபெற்ற தற்காப்பு கலை போட்டியில் 3ஆம் இடம் பிடித்து பதக்கம் பெற்றுள்ளார். இந்த நிலையில் சொந்த ஊர் வந்தடைந்த பள்ளி மாணவனுக்கு சீர்காழி ரயில் நிலையத்தில் பள்ளி நிர்வாகம் சார்பாக மாலை அணிவித்து பள்ளி மாணவர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து பள்ளி நிர்வாகம் சார்பில் பேண்ட் வாத்தியம் முழங்க ஊர்வலமாக பள்ளிக்கு அழைத்துச் சென்றனர். பின்னர் இயக்குனர் பிரவீன் மற்றும் முதல்வர் ஆபிரகாம் வெற்றி பெற்ற மாணவனுக்கு மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்வில் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். 5th ஜூனியர் பென்சாக்சல் சாம்பியன்ஷிப்க்கு நான் இந்தியாவுக்காக விளாண்டு பிரான்ஸ் மெடல் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா அங்கே 60 கண்ட்ரிஸ் கிட்ட வந்துருந்துச்சு, 2000 பிளேயர்ஸ் கிட்ட இருந்தாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மேட்ச்சுக்கு ரன் பண்ண எங்கள் அப்பா அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் அவங்க மேட்ச் டைமில் எனக்கு மோட்டிவேட் பண்ணுறது எங்கள் அண்ணனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் எனக்கு நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்து எனக்காக டைம்லாம் அதுக்கு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கோச்சுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மயிலாடுதுறையில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் சார்பில் மின் சிக்கனம் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறையில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் சார்பில் மின்சார சிக்கனம் மற்றும் சேமிப்பு வார விழாவை ஒட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை நகர இபி அலுவலகத்தில் இருந்து புறப்பட்ட பேரணியை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் மயிலாடுதுறை கோட்டாட்சியர் விஷ்ணுபிரியா, டிஎஸ்பி பாலாஜி, மின்வாரிய செயற்பொறியாளர் செந்தில்நாதன் மற்றும் ஐடிஐ மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். பேரணியில் தேவையில்லாத நேரங்களில் இயங்கும் மின் விளக்குகள், மின் விசிறிகள், தொலைக்காட்சி பெட்டிகளை அணைப்பதன் மூலம் மின்சாரத்தை சேமிக்கலாம் என பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தமிழக கேரள எல்லைப் பகுதியில் முகாமிட்டுள்ள புல்லட் ராஜா என்ற காட்டு யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க தமிழ்நாடு முதன்மை தலைமை வன பாதுகாவலர் உத்தரவிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உள்ள சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக புல்லட் ராஜா என்ற காட்டு யானை கொலப்பள்ளி பகுதியில் 3 குடியிருப்புகளை இழுத்து சேதப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் கடந்த ஒரு மாதத்தில் சேரங்காடு பகுதியில் 48க்கும் மேற்பட்ட வீடுகளை சேதம் செய்த யானை வீட்டில் உள்ள அரிசி, பருப்பு போன்ற பொருட்களை சாப்பிட்டு செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து 2 மருத்துவர்கள் கொண்ட குழுவுடன் வனத்துறையினர், வேட்டை தடுப்பு காவலர்கள், யானை விரட்டும் பணியாளர்கள், முதுமலையில் யானைகளை கட்டுப்படுத்தும் சிறப்பு பயிற்சி பெற்ற பணியாளர்கள் என 75க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ட்ரோன் கேமரா மற்றும் இரவு நேரங்களில் யானை நடமாட்டத்தை துல்லியமாக கண்காணித்து வருகின்றனர். மேலும் அதிநவீன தெர்மல் ட்ரோன் கேமரா மூலமும் பொம்பன் மற்றும் ஸ்ரீனிவாசன் என்ற 2 கும்கி யானைகள் உதவியுடன் புல்லட் ராஜா யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் வன ஊழியர்கள் இரவு பகலாக ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து புல்லட் ராஜா காட்டு யானை தமிழக, கேரளா ஆகிய 2 மாநில எல்லைப் பகுதியில் முகாமிட்டுள்ளதால் அதனை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் மதுரையில் இருந்து வந்த அரசு பேருந்தின் டயர்கள் மோசமாக வெடிக்கும் நிலையில் உள்ளதாக பயணிகள் புகார் அளித்ததைத் தொடர்ந்து பயணிகளை பாதியிலேயே இறக்கிவிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை அரசு போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான திருபுவனம் திரமனூர் இடையே இயக்கப்படும் அரசு பேருந்து மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்பட்டுச் சென்றது. இந்த பேருந்தின் 4 டயர்கள் முழுவதுமாக தேய்ந்தும் ஓட்டுநர் இருக்கையின் கீழே உள்ள டயர் வீக்கத்துடன் வெடிக்கும் நிலையில் உள்ளதை கண்ட அப்பகுதி மக்கள் இது குறித்து ஓட்டுநருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தி பயணிகளை இறக்கிவிட்டு பழுது நீக்கம் செய்வதற்காக பணிமனைக்கு எடுத்துச் சென்றார். இந்த நிலையில் பயணிகளை பாதி வழியில் இறக்கிவிட்டதால் பயணிகளுக்கும் நடத்துனருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் திருபுவனம் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விருதாச்சலம் அருகே உள்ள கம்மாபுரம் பொன்னேரி கிராமத்தில் உள்ள நீர்நிலையில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் வட்டாட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நீர்நிலை ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட குழு உறுப்பினர் ஐயப்பன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் கோகுல கிருஷ்ணீபன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் விருதாச்சலம் அருகே உள்ள கம்மாபுரம் பொன்னேரி கிராமத்தில் நீர்நிலை ஓடை புறம்போக்கு வழியாக சில தனி நபர்கள் வீடு கட்டி உள்ளதாகவும் இது குறித்து வட்டாட்சியர் அரசாணை மற்றும் உயர்நீதிமன்ற உத்தரவை உடனே அமல்படுத்தி நீர்நிலை ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என வட்டாட்சியர் உதயகுமாரை சந்தித்து அவர்களின் கோரிக்கை மனுவை அளித்தனர். நீர்நிலை புறம்போக்கு ஓடை என்பது
கிழக்கு மேற்கு அகலம் தெற்கு வடக்கு நீளம் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கான வாய்க்கால் இருக்கிறது. அந்த வாய்க்காலை தனிநபர்கள் பிடித்து கட்டிடம் கட்டுவது, 4 மாடி கட்டுவது, 3 மாடி கட்டுவது, இடமா திருத்துவது, இது போன்ற அடாவடித்தனத்தை அத்துமீறி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நேற்று அது முன்தினம் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வட்டாட்சியர்களுக்கும் நாங்கள் கவனத்தை செலுத்துகின்ற வகையில் மனு கொடுத்துருக்கிறோம். 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை ஒட்டி கடலூரில் தாவேக சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. கடலூரில் 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு நாளை ஒட்டி சுனாமியில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. கழகத்தின் பொதுச் செயலாளர் புஸ்ரிகானன் தலைமையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கடலூர் தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரையில் உள்ள சுனாமி நினைவு தூணில் உயிரிழந்தவர்களுக்கு மலர் தூவியும் கடற்கரையில் பால் ஊற்றியும் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் தலைமையில் அனைத்து பள்ளியை சேர்ந்த தலைமை ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தாலுகாவை உள்ளடக்கிய அனைத்து பள்ளிகளைச் சேர்ந்த தலைமை ஆசிரியர்களுக்கான கூட்டம் தனியார் மண்டபத்தில் வட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியரின் வழிகாட்டுதலுடன் நடத்தப்பட்ட இக்கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறையின் உதவியுடன் களப்பணி மேற்கொண்டு பள்ளி இடைநின்ற மாணவர்களின் தேர்ச்சியை மேம்படுத்த ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இக்கூட்டத்தை வட்டாட்சியர் ஆனந்தகிருஷ்ணன் தலைமையேற்று வழிநடத்தினார். உடன் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜெகராமன் மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் சுதா ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். இதில் 250க்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். தர்மபுரியில் தனியார் கல்லூரி சார்பில் மருத்துவ கண்காட்சி நடைபெற்றது. தர்மபுரி பாரதிபுரம் பகுதியில் தனியார் மெடிக்கல் கல்லூரி சார்பில் மருத்துவ கண்காட்சி நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில், மாவட்ட காசநோய் மருத்துவ அலுவலர் பாலசுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மருத்துவ கண்காட்சியை துவக்கி வைத்து அரங்குகளை பார்வையிட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். செங்கல்பட்டு அருகே சமூக மற்றும் மனித நல்லிணக்க விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த கூவத்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு காவல்துறை சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு சார்பாக சமூக மற்றும் மனித நல்லிணக்க விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. முகாமானது சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவின் மாவட்ட SC/ST பிரிவு உறுப்பினர் அன்பு மொழி தலைமையில் நடைபெற்றது. முகாமில் மாவட்ட காவல்துறையின் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவின் துணை கண்காணிப்பாளர் நாகலிங்கம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு ஏற்படும் சாதி ரீதியான வன்கொடுமைகள் மற்றும் சட்டத்தில் உள்ள பிரிவுகள் குறித்தும் ஆலோசனைகளை வழங்கினார். இதில் புள்ளியியல் ஆய்வாளர் பரிமளா தேவி, உதவி ஆய்வாளர் அமுதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காட்டுமன்னார் கோவிலில் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் செய்ய முயன்ற அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் உள்ளிட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் பெய்த பலத்த மழை மற்றும் வீராணம் ஏரி வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு செயற்கைக்கோள் படங்களின் அடிப்படையில் பேரிடர் நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்றும் நிவாரண நிதியாக ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் வட்டாட்சியர் சிவகுமாரிடம் மனு அளித்தனர். இந்நிலையில் காவல்துறையின் அனுமதியின்றி காட்டுமன்னார் கோவில் சீரணி அரங்கில் ஆர்ப்பாட்டம் நடத்த முற்பட்டதால் சேத்தியாத்தோப்பு சரக காவல்துறை கண்காணிப்பாளர் விஜயகுமார் உள்ளிட்ட காட்டுமன்னார் கோவில் காவல்துறையினர் விவசாயிகளை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கடலூர் மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன், கௌரவ தலைவர் லட்சுமிகாந்தன் உள்ளிட்ட 175 விவசாயிகள் கைது செய்யப்பட்டு மாலையில் விடுவிக்கப்பட்டனர். 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு வேளாங்கண்ணி பேராலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. நாகை மாவட்டத்தில் 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியில் 6065 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் வேளாங்கண்ணி பேராலயத்தில் பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் வேளாங்கண்ணி சிறப்பு நிலை பெருராட்சி மன்ற துணைத் தலைவர் தாமஸ் ஆல்வா எடிசன் கலந்து கொண்டார். இதில் ஏராளமானவர்கள் மெழுகுவர்த்தியை கையில் ஏந்தி கடற்கரையில் இருந்து அமைதி பேரணியாக அஞ்சலி செலுத்தினர். இதேபோன்று வேளாங்கண்ணி ரோட்டரி சங்க தலைவர் தமிழ்மாறன் தலைமையில் பேரணியாக சென்று அஞ்சலி செலுத்தினர். இதில் சாசன தலைவர் ஆபிரகாம், முன்னாள் தலைவர்கள் சுப்பிரமணியம், தட்சிணாமூர்த்தி, குணசேகரன், கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நினைவு நாளை வேளாங்கண்ணி ரோட்டரி சங்கத்தின் சார்பிலும் எங்களுடைய சக சங்கமான இன்னர்வீல் சங்கத்தின் சார்பிலும் ஆண்டுதோறும் டீ பிஸ்கட் அதாவது கடற்கரையில் இருந்து பேரணியாக வருகின்ற அந்த எண்ணற்ற உடைமைகளை இழந்த உறவினர்கள் மற்றும் நண்பர்கள், பொதுவுடைமையாளர்கள் மற்றும் அனைத்து தரப்பு மக்களும் அந்த பேரணியிலே கலந்து கொள்வது ஆண்டுதோறும் வழக்கமான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்விற்கு எங்களது சங்கத்தின் சார்பில் தேநீர் பிஸ்கட் வழங்குகின்ற ஒரு நிகழ்வை ஆண்டுதோறும் நடத்தி வருகின்றோம். சுனாமி 2004 ஏற்பட்ட அந்த பேரழிவு மறக்க முடியாத ஒரு கருப்பு நாள். அதாவது எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையையும் பிரட்டி போட்ட ஒரு நாளாக, கருப்பு நாளாக கடைபிடித்து வருகிறோம்.
தமிழ்நாடு மட்டும் சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு திருமுல்லை வாசல் பகுதியில் மீனவ கிராம மக்கள் பேரணியாக சென்றனர். 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு திருமுல்லை வாசல், பழையாறு உள்ளிட்ட மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் சுனாமியால் உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதில் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள், மீனவ பெண்கள் திருமுல்லை வாசல் கடை தெருவில் இருந்து கருப்பு பேட்ஜ் அணிந்து ஊர்வலமாக சென்றனர். பின்னர் திருமுல்லை வாசல் கடற்கரையோரம் வைக்கப்பட்டுள்ள நினைவு தூண் வரை பேரணியாக சென்ற மீனவர்கள் அங்கு சுனாமியால் உயிர் நீத்தவர்கள் நினைவாக வைக்கப்பட்டிருந்த செங்கற்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் மற்றும் திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் பங்கேற்றனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நேற்று உடல் நலக்குறைவால் காலமானார். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல். தமிழக மக்களுக்கு நண்பராக விளங்கியவர் மன்மோகன் சிங், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். ஏமன் தலைநகர் சனாவில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல், 2 பேர் உயிரிழந்த நிலையில் உயிர் தப்பினார் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ். ப்ரோ கபடி லீகின் பிளே ஆஃப் சுற்று, யூ மும்பா அணியை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது பாட்னா பைரேட்ஸ் அணி. இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு இடையேயான 4வது டெஸ்ட் போட்டி, முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டீவ் ஸ்மித் சதம் அடித்து அசத்தல். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு, இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.